ஸ்டார்ட் அப்பும் லான்ச் பண்ணிட்டீங்க, கஸ்டமர்ஸும் வந்துட்டாங்க. ஆனா ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், மணி எப்படி வந்தது? ஸோ அதுதான் ரெவன்யூ மாடல். ஸோ யோர் பிஸ் வெல்கம் டு DWS. திஸ் இஸ் த டே 46 ஆஃப் ஃபவுண்டர்ஸ் மோட். ரெவன்யூ மாடல்னா உங்க பிசினஸ் எப்படி மணி ஜென்ரேட் பண்றது தான். ஸோ ஒரு சில பாப்புலர் மாடல்ஸை நான் சொல்றேன். சப்ஸ்கிரிப்ஷனா மந்த்லி நெட்ஃபிளிக்ஸா இருக்கட்டும், இல்ல யூடியூபா இருக்கட்டும், இவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்ஸ். செகண்ட், கமிஷன் மாடல்ஸ்லாம் இப்போ ஸ்விக்கி ஆகட்டும், ஜொமேட்டோவா இருக்கட்டும். ஸோ நீங்க ஒரு டிரான்சாக்ஷன் ஃபாரன்ஸ் ஆர்டர் பண்ணும்போது ஒரு சில கமிஷன்ஸ் வந்து அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ இது கமிஷன் மாடல். அட்வர்டைசிங், இந்த மாடல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைக் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், இவங்களாம் வந்து ஆட் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க மணியை ஜென்ரேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஃப்ரீமியம் அப்படின்னா கேன்வா எடுத்தீங்கன்னா அது ஃப்ரீயா தான் இருக்கும், பட் ஒரு சில ஃபீச்சர்ஸ்க்கு மட்டும் மணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஃப்ரீமியம். ஸோ உங்க ஸ்டார்ட் அப் சக்சஸ் ஆகிறதுக்கு இந்த மாடல்ல ஏதாச்சும் ஒரு மாடல் நீங்க கரெக்டா சூஸ் பண்ணாவே போதும். ஸோ இந்த ஒரு விஷயம் நான் வச்சுக்கோங்க, ஸ்டார்ட் அப் ஒரு பிசினஸா மாறணும், அதுல மணி நிறைய ஜென்ரேட் ஆயிருக்கும். ஸோ நீங்க உங்க ஸ்டார்ட் அப்ஸ்க்கு எந்த மாடலை வைக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காலம் செக் பண்ணுங்க.